டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் ரிட்டனில் 2-3 அட்டெம்ப்ட் எழுதியுமே பாஸ் பண்ண முடியாமல் இருப்பீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான். கண்டிப்பாக பாருங்கள், அவங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளால் 2-3 அட்டெம்ப்ட் எழுதியுமே கட் ஆஃப் மார்க்கே நம்மளால் கிளியர் பண்ண முடியாமல் இருப்போம் சரிங்களா. ஏன்னா தமிழ்நாட்டிலே ஈஸியான எக்ஸாம்னு பார்த்தோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்துகிற பிசி எக்ஸாம் தான்ப்பா. ஏன்னா இதுவே நம்மளால் பாஸ் பண்ண முடியாமல் இருக்குன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இது யாரெல்லாம் போட்டியாக வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டிஎன்பிசி எழுதுகிற குரூப் 4 குரூப் 2 என் குரூப் 1 எழுதுறவங்க கூட கண்டிப்பாக போட்டியாக வருவாங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா படித்தே ஆகணும் சரிங்களாப்பா. நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 70 மார்க் முன்னு கேட்பாங்களா, 70ல் 45 + 25, 45 வந்து ஜிகே சரிங்களா. இந்த 45 மார்க் பார்த்தீங்கன்னா யாராலையுமே ஃபுல் மார்க் போட முடியாது. ஏன்னா அதுதான் இது உண்மை சரிங்களா. ஏன்னா 45னா எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாதுப்பா. ஸ்கூல் புக்லேருந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 மார்க் இருக்குல்ல, கரண்ட் அஃபேர்ஸு கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாராலையுமே இந்த 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது சரிங்களா. அப்புறமா நம்ம பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 + 5 மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ் எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்க, தமிழ் எல்லாருமே ஈஸியாக போட்டுருவாங்க. ஆனால் அந்த 20 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் யார் ஃபுல்லாக எடுக்கிறாங்களோ, அதாவது நம்ம 20 + 5 25 மார்க் யார் ஃபுல்லாக எடுக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த 60+ ஸ்கோர் வந்து பண்ண முடியும் சரிங்களாப்பா. ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் நான் வந்து எவ்வளோ மார்க் வச்சுருந்தேன் அப்படின்னா, மொத்தமாக நான் ஒரு 63 மார்க் வச்சுருந்தேன் சரிங்களா. ஜிகேயில் ஒரு 37 கொஸ்டின் போட்டிருந்தேன். சைக்காலஜி பார்த்தீங்கன்னா 25/25 போட்டிருந்தேன் சரிங்களா. மொத்தமாக சேர்த்து எனக்கு 67 வந்துச்சு, சரி 63 வந்துருந்துச்சு. எனக்கு இந்த பிசிக்கல் தான் மார்க் கம்மியாக போச்சு சரிங்களா. அதான் எனக்கு போஸ்டிங் கிடைக்கல. ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்குமே படிப்போம். எப்படி படிக்கணும் அப்படின்னா, பாக்ஸ் படிப்பீங்க, புக் பேக் படிப்பீங்க சரிங்களா. அது போக நம்ம கண்டிப்பாக உள்ளே கொஞ்சம் லைட்டாக படித்தா போதும், ரொம்பலாம் படிக்கவே வேணாம். ஏன்னா பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம மனசு நினைக்கக்கூடாது. ஈஸியாக தான் கேட்பாங்க, ஆனால் கண்டிப்பாக நம்ம மெத்தனமாக இருந்தாலும் பாஸ் பண்ண முடியாதுப்பா சரிங்களா. அதில் வரலாறு, புவியியல், பொருளியல், குடிமியல், அப்புறமா சயின்ஸு, இதில் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். நமக்கு வரலாறு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கனிமுருகன் சார் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட கிளாஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும், எல்லாமே அவங்க நடத்தி கொடுத்துருவாங்க. நம்ம 5 இயர் பிளான்ஸு, முகல்ஸ் எம்பையர்ஸு, சேர சோழ பாண்டியர், அப்புறமா விஜயநகர பேரரசு, இது எல்லாமே நம்ம கனிமுருகன் சார் யூடியூப் கிளாஸ் அடித்தாலே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மேக்ஸிமம் அவங்களோட மட்டும் பார்த்தாலே போதுமான விஷயம்ப்பா சரிங்களா. நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் ஃபுல்லாக படித்தே ஆகணும். ஏன்னா நமக்கு சிலபஸ்ன்னு ஒன்றும் கொடுக்கவே இல்லை சரிங்களாப்பா. மொத்தமாக ஒரு பேசிக்காக கொடுத்துட்டு அதை பழைய காலத்துலேருந்து நவீன காலத்து வரைக்கும் படித்தவங்க அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் ஃபுல்லாக படித்தே ஆகணும். சயின்ஸு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி தான் 6th to 10th படித்தாகணும். நீங்கள் 6th, அதாவது நீங்கள் 6th-லேருந்து ஆரம்பிக்காமல் நீங்கள் 10th-லேருந்து வாங்க. ஏன்னா எல்லாருமே நீங்கள் பேசிக்லாம் கிடையாது யாருங்க சரிங்களா. யாருமே நம்ம ரொம்ப லோ லெவல் மாணவர்கள்லாம் கிடையாது. கண்டிப்பாக டிகிரி முடித்தவங்களாம் இந்த எக்ஸாமுக்கு எழுதுவீங்க. அப்படிங்கிறப்போ 6th வந்து ஈஸியாக இருக்கும், 10th கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் 10th-லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், டஃப்பாகவும் இருக்கும். ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க மேக்ஸிமம் 10th-லேருந்து தான் எடுப்பாங்க, 6th கம்மியாக தான் எடுப்பாங்க சரிங்களா. 10th, 9th, 8th, 7th, 6th நீங்கள் அப்படியே லைன் பை லைன் வந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கான்ஃபிடண்ட்டாக வரும். பெரிய பெரிய டாப்பிக்காக முடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும் எப்போவுமே. நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, புக் பேக் படிப்பேன், புக் பாக்ஸ் படிப்பேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்குள்ளே கொஞ்சம் படிப்பேன் சரிங்களா. அது போக நான் வந்து ஹெட்டிங் போட்டு படிப்பேன்பா. என்னென்னா உதாரணத்துக்கு தந்தைகள் டாப்பிக்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள எல்லா தந்தையுமே வந்துடும் சரிங்களா. உதாரணத்துக்கு புள்ளியியல் தந்தை மகள் நோபீஸு, அப்புறமா நம்ம பொருளியல் தந்தை ஆடம் ஸ்மித்து, இந்த மாதிரி ஒவ்வொரு தந்தை டாப்பிக்கில் தந்தையில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாமே நான் எழுதி வச்சுருப்பேன். அதே மாதிரி 10th உள்ள முக்கியமான டாப்பிக்கு, உதாரணத்துக்கு நம்ம புவியியல் பொறுத்த பார்த்தோம்னா நம்ம ரயில்வே நிலையம் ஒன்று சரிங்களா. நம்ம நார்த்தன் ரயில்வே, சதர்ன் ரயில்வே, ஒவ்வொரு ரயில்வே எங்கெங்கே இருக்குன்னு இதெல்லாம் நம்ம லைன் பை லைனாக எழுதி வச்சுருப்போம். அதே மாதிரி தான் என்கிட்ட வந்து ஹெட்டிங் போட்ட ஒரு 4-5 இது இருக்குது சரிங்களா. எக்ஸாம்பிள் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. எஸ்ஐ அழகு, அப்புறம் பிஹெச் வேல்யூ, அப்புறமா அறிவியல் பெயர், நோய் காரணி, மனித வைரஸ் நோய், தாவரவியல் பெயர், ஈஸ்வர் பெயர், முன்னோட்டு பெயர், ஆற்றல், விதிகள், விண்கலம், 10th பொருளாதாரத்தில் வந்து முக்கியமான இயர் பார்த்துக்கணும். கண்டுபிடிப்புகள், பூஞ்சை நோய், சுவாச நிறமி, அமிலம், காரம், நூலாசிரியர், இது வந்து எக்ஸாம்பிள் சரிங்களா. என்கிட்ட இது மாதிரி ஒரு 63 டாபிக் போட்டு எழுதியிருக்கேன் சரிங்களா. இதுதான் எனக்கு மெயினாக வந்து கை கொடுக்கும். ஏன்னா நான் புக் பேக் படிப்பேன், புக் பாக்ஸ் படிப்பேன், அது போக நான் இது படிச்சுப்பேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது சம்மந்தமாக.
இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 63 டாபிக் போட்டு எழுதி வச்சிருக்கேன் சரிங்களா. இன்னும் நம்ம எழுதிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம புக்கில் படிக்கிறத விட இந்த மாதிரி எழுதி படிக்கிறது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி சொல்ல மறந்துட்டப்பா, இந்த பாக்ஸ் கொஸ்டின் எப்படி படிக்கணும் அப்படின்னா, புக்கில் வந்து ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கும். அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னா எனக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ நான் வந்து ஒரு 3 நோட்டு போட்டு எழுதியிருக்கேன். சயின்ஸுக்குமே சோஷியல் சயின்ஸுக்குமே சேர்த்து ஒரு 3 நோட்டு போட்டு எழுதியிருக்கிறேன். அதுலேருந்து மட்டும் தான் நான் படிப்பேன் சரிங்களா. ஒரு பேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வந்துடும் பாக்ஸ் கொஸ்டின். நான் அதை மட்டும் தான் படிப்பேன். புக்கில் வந்து பாக்ஸ் கொஸ்டின் படிக்க மாட்டேன். ஜஸ்ட் எப்போயாச்சும் பார்த்துப்பேனே தவிர மேக்ஸிமம் படிக்கிறது பார்த்தீங்கன்னா நோட் தான் படிப்பேன் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் டைம் கிடைக்கும் போது எழுதி வச்சு படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பாடமாகவும் புரியும், ஈஸியாக இருக்கும். அடுத்து என்னென்னா நம்ம டெஸ்ட் பேஜ். டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கணியன் டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணேன். சுரேஷ் அகாடமி டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஃபாலோ பண்ணேன். அப்புறமா நான் முப்படை ஒன்று 3 இது ஃபாலோ பண்ணேன் சரிங்களா. 3மே ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொன்று கொடுப்பாங்க. எக்ஸாம் சமயத்தில் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொன்று கொடுப்பாங்க சரிங்களா. நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி படித்து எழுதினேன். ஈஸியாக இருந்துச்சு. சொல்யூஷனுமே ஈவினிங் கொடுப்பாங்க. நம்ம தப்பான கொஸ்டின் எல்லாமே தனியாக நோட் போட்டு எழுதிக்கணும். அது வந்து நம்ம எக்ஸாம் போக முன்னாடி ஒரு ரீகால் பண்ணிக்கணும். இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நமக்கு எக்ஸாமில் ஜிகேனா ஃபுல்லாக மார்க் எடுக்கவே முடியாது. ரீசனிங் பார்த்து தான் நமக்கு ஃபுல் மார்க் கை கொடுக்கும் சரிங்களா. ஸோ மேக்ஸ் ரீசனிங் எப்போவுமே நம்ம டெய்லி படிக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் 60+ மார்க் வைக்க முடியும் சரிங்களா. எனக்கு இந்த வருஷம் எனக்கு எக்ஸாம் டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 65+ எடுக்கணும். இதில் 70க்கு பிசி எக்ஸாமில் சரிங்களாப்பா. அப்படி நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி படிங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம போஸ்டிங் வாங்கணும் சரிங்களா.